வரும் புதன்கிழமை வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரில் களமிறங்கிய அமெரிக்க ராணுவம் ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இதன் விளைவாக உலகின் 3வது பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளரான ஈரான் ஹார்மூஸ் வளைகுடா பகுதியில் உள்ள எண்ணெய் நிறுவனங்களை மூடுவதற்கு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் உலக கச்சா எண்ணெய் சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகபட்சமாக பீப்பாய் ஒன்றுக்கு சுமார் $1.92 அதிகரித்துள்ளன. இதனிடையே அமெரிக்க கடற்படையை தாக்குவோம் என ஈரான் அறிவித்ததால் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சைபர் குற்றவாளிகளுக்கு எதிராக குண்டர் சட்டத்தை பயன்படுத்தும் தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. இணையதள மோசடி வழக்கில் குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. அப்போது சைபர் குற்றங்களை செய்பவருக்கு எதிராக குண்டர் சட்டத்தை தமிழ்நாடு அரசு பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதுபோன்ற குற்றவாளிகளுக்கு எதிராக வழக்கமான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்வது பலனளிக்கவில்லை என்றும் குண்டர் சட்டத்தை பயன்படுத்தி வருவது வரவேற்கத்தக்கது என்றும் உச்சநீதிமன்றம் பாராட்டியுள்ளது. நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீடு ஜப்தி செய்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு திரும்ப பெறப்பட்டது. சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் ஜகஜால கில்லாடி என்ற படத்திற்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு 9 கோடி ரூபாய் நிலுவை வைத்திருந்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இதில் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இதனை எதிர்த்து நடிகர் பிரபு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஜப்தி உத்தரவை ரத்து செய்தது. இதனிடையே கடன் பிரச்சனையில் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் தரப்பில் நீதிமன்றத்திற்கு வெளியே சமரச தீர்வு காணப்பட்டதாக கூறி வழக்கை திரும்ப பெற்றுக் கொண்டது. இதனை ஏற்று வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. சென்னையில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் பைக் சாகசங்களில் ஈடுபட்டு அதனை இன்ஸ்டாகிராமில் பதிவிடுவதை வாடிக்கையாக பலர் வைத்திருக்கின்றனர். ஏற்கனவே இதேபோல் இன்ஸ்டாகிராமில் பைக் சாகசங்களில் ஈடுபட்டு வீடியோவை பதிவிட்ட 10 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் பைக் சாகசங்களில் ஈடுபடக்கூடிய வீடியோ காட்சிகள் இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருவது தற்போது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். நடிகர் வடிவேலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக தொடரப்பட்ட தடை உத்தரவை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக சிங்கமுத்து தரப்பில் 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க உத்தரவிடக் கோரி நடிகர் வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் பதிலளிக்க மறுத்ததால் வடிவேலு பற்றி அவதூறாக பேச சிங்கமுத்துவுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சிங்கமுத்து சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் 67 வயதாகிவிட்டதாகவும் உடல் நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்ததால் பதிலளிக்க முடியவில்லை என்றும் வாதிடப்பட்டது. மேலும் தனக்கு எதிரான தடை உத்தரவை நீக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பிரதான வழக்கில் விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை நீக்கி உத்தரவிட்டுள்ளார். மேலும் சிங்கமுத்து தரப்புக்கு 2500 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அதை வடிவேலு தரப்புக்கு செலுத்துமாறும் உத்தரவிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கி சிக்கிய அதிகாரி லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் கெஞ்சி அழுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குட்டிக்காட்டுவிளை பகுதியைச் சேர்ந்த ஜோஃபின் என்பவர் சொத்து பெயர் மாற்றத்திற்காக விண்ணப்பித்த போது பேரூராட்சி இளநிலை உதவியாளர் விஜி 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஜோபின் அளித்த புகாரில் ரசாயனம் கலந்த நோட்டுகளை கொடுத்து அனுப்பிய லஞ்ச ஒழிப்பு போலீசார் மறைந்திருந்து கண்காணித்தனர். அப்போது விஜி பணத்தை வாங்கிய போது கையும் களவுமாக சிக்கினார். எனினும் தான் லஞ்சம் வாங்கவே இல்லை எனவும் யார் வைத்தது என்று தெரியவில்லை எனவும் மண்டியிட்டு விஜி கதறினார்.
லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளை கண்டித்து பேரூராட்சி வார்டு கவுன்சிலர்கள் போராடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் விஜயை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். ஒரு மாதத்திற்கு முன்பு இதே அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கியதாக அதிகாரி கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் கணவரை இழந்த பெண்களிடம் குழந்தைகளை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்று வந்த 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். சேலம் நரசோதிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் தனியார் நிதி நிறுவனத்தில் பணம் வசூலிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் பணியை விட்டு நிற்பதாக கூறவே பணத்தை வசூலிப்பதன் பணியை விட்டு நிற்குமாறு அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இது தொடர்பாக செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் மோகன்ராஜ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் இரு தரப்பிடமும் விசாரணை நடத்தினர். இதில் மோகன்ராஜிடம் நடத்திய விசாரணையில் அவர் குழந்தை விற்பனை செய்து வருவது தெரியவந்தது. ஈரோட்டைச் சேர்ந்த கணவரை இழந்த பெண்ணிடம் ஆண் குழந்தையை 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி சேலத்தில் உள்ள தம்பதியருக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக மோகன்ராஜ் அவரது மனைவி நாகசுதா உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் தொடர்புடைய 2 பேரை தேடி வருகின்றனர். ராஜஸ்தானின் பாரான் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பன்வர்காட் காவல் நிலையத்தில் வெள்ள நீர் புகுந்ததில் முக்கிய கோப்புகள் பல நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. மேலும் இடுப்பளவு தண்ணீரில் காவலர்களும் கைதிகளும் இரவு முழுவதும் தத்தளித்துள்ளனர். மேலும் 27வது தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் சூழ்ந்ததால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பல வீடுகள், கடைகள், அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் நீரில் மூழ்கின. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸ் பகுதியில் பேருந்தில் பயணித்தபோது வெளியே தலையை நீட்டியதால் 11 வயது சிறுவனின் தலை துண்டான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அலி என்ற 11 வயது சிறுவன் திருமண ஊர்வல பேருந்தில் அமர்ந்து பயணம் செய்தபோது தலையை பேருந்துக்கு வெளியே நீட்டியுள்ளார். அப்போது மற்றொரு வாகனம் சிறுவனின் தலை மீது மோதியதில் சிறுவனின் தலை துண்டானது. சிறுவனின் உடல் மட்டும் பேருந்தில் கிடந்த நிலையில் தலை துண்டாகி கீழே விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.